எல்லாருக்கும் வணக்கம். பீகார் எலெக்ஷன பார்த்தியா? அதில புதுசா கட்சி ஆரம்பிச்ச பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு தோத்து போயிட்டாரு. பீகார் போல தான் தமிழ்நாட்டிலயும் நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோர் வாங்கின ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா, 2% தான். அ அதுபோல தமிழ்நாட்டில புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயும் 2% வாக்கு தான் வாங்குவாரு. எப்படின்னு இந்த பீகார் எலெக்ஷனையும், தமிழ்நாட்டு எலெக்ஷனையும் இப்போ ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா வேற பேசுறாங்க. ஏன்னா பீகார்ல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்களோ, அதே ஸ்ட்ராட்டஜியா தான் அங்க வின் பண்ண கட்சி தமிழ்நாட்டுல இங்க யூஸ் பண்ண போது. அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெயிச்சது போலவே இங்கேயும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பீகாரோட சூழ்நிலை வேற, தமிழ்நாட்டோட சூழ்நிலை வேற. சூழ்நிலைகள் எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடி வரேன். இன்னொன்னு 2% வாக்கு தான் விஜய் வாங்குவாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்ப பீகார் எலெக்ஷன்லயுமே நெறைய முரண்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணன் ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர கொண்டு வந்து வாக்காளர் திருத்தத்த பண்ணி நெறைய வாக்காளர்களுக்கு ஓட்டுரிமையே குடுக்கல. நெறைய வாக்காளர்கள்ல அந்த ஓட்டு லிஸ்ட்ல வெளில எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அண்ணன் நெறைய முரண்பாடுகள வைக்கிறாங்க. இந்த ஓட்டு போற மிஷின் இருக்கு பார்த்தீங்களா? அதுல நெறைய ஃபோர்ஜரி நடக்குது. ஏன்னா இப்போ ஒரு தொகுதியில பார்த்தீங்கன்னா, வாக்கு இவ்வளோதான்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. இவ்வளோ மக்கள் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100 மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு. 100 பேரு தான் வாக்கு செலுத்த முடியும். அதுக்கு மேல வாக்குகள் அந்த வாக்கு இயந்திரத்தில பதிவாகுறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா அந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, 100க்கு மேல வாக்குகள் பதிவாயிருக்குது. இது எப்படி முடியும்னு கேள்வி கேட்குறாங்க. அப்ப இருக்கிற வாக்காளர்களே 100 பேர் தான். இப்ப 150ன்னு இந்த மிஷின் கணக்கு காட்டுது. அப்ப அதுல என்ன நடக்குது? அப்படின்னு ராகுல் காந்தி அண்ணன் கேள்வி கேட்குறாங்க. இப்படி அந்த வாக்கு இயந்திரத்திலேயே நெறைய முரண்பாடுகள் இருக்குது. அதனால தான் எல்லாம் சந்தோஷமா என்ன சொல்றாங்க, விஜயும் அதுபோல 2% வாக்கு தான் வாங்குவாரு. ஏன்னா வாக்கு இயந்திரம் அவங்க கையில இருக்குது. இப்போ எஸ்ஐஆரும் கொண்டு வந்து இந்த வாக்காளர் திருத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு, அதுல வேணுனாலும் வாக்குகள கொஞ்சம் முறைகேடுகள் பண்ணலாம். அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க ஜாலியா 2% தான் விஜய் வாங்குவார்ன்னு சொல்றாங்க. அந்த பீகார் எலெக்ஷனையும், தமிழ்நாட்டு எலெக்ஷனையும் ஒண்ணா பார்க்குறாங்க. ஏன்னா பீகார்ல பிரசாந்த் கிஷோர் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. தமிழ்நாட்டிலயும் அதுபோல விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால எல்லாமே ஒத்து போகுது. அங்க அந்த பீகார்ல யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிய தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணாக்கா ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற கால்குலேஷன்ல சொல்றாங்க. ஆனா சூழ்நிலைகள் வந்து எப்பயுமே ஒரே மாதிரியா இருக்குமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க தான் விஷயமே இருக்குது. சூழ்நிலைகள் வந்துட்டு அப்பப்போ மாறக்கூடியது. சூழ்நிலைகள் மாறக்கூடியது அப்படிங்கிறதுனால, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சில சமயங்கள்ல மண்ண கவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உதாரணமா நம்ம ரியல் லைஃப்லயே நெறைய உதாரணங்கள் இருக்குது. ஒரு விளையாட்டா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். PSG அப்படிங்கிறது கால்பந்துல ஒரு கிளப்பு. அந்த அணி வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்க. சமீபத்தில இந்த சாம்பியன்ஸ் லீக் சாம்பியன கூட வின் பண்ணாங்க. அந்த சாம்பியன்ஸ் லீக் சாம்பியனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற கிளப்புகள் எல்லாமே போட்டி போடுவாங்க. PSG, பார்சலோனா, ரியல் மேட்ரிட் அப்படின்னு நெறைய கிளப்புகள் இந்த உலகம் ஃபுல்லா இருக்குது. எப்படி நம்ம IPLல சென்னை சூப்பர் கிங்ஸு, பஞ்சாப் கிங்ஸு, பெங்களூர் அணின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுபோல இந்த கால்பந்துலயும் நெறைய கிளப் இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடுற அந்த விளையாட்டுக்கு பேரு தான் சாம்பியன்ஸ் லீக். அந்த சாம்பியன்ஸ் லீக்க சமீபத்தில யார் வின் பண்ணா இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, PSG வின் பண்ணியிருக்குது. பிஎஸ்ஜியோட அந்த கவுண்டர் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். இப்ப சமீபத்தில அந்த கிளப்புகளுக்கெல்லாம் ஒரு வேர்ல்டு கப் நடத்துறாங்க. எப்படி இந்த சாம்பியன்ஸ் லீக் போல நம்ம வேர்ல்டு கப் நடத்துவோம். ஃபுட்பால் கிளப்புக்குன்னு தனியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேர்ல்டு கப் புதுசா நடத்துறாங்க. அதுக்கு அந்த கப்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க வட்டமா. டொனால்ட் ட்ரம்ப் தான் அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எப்படி இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நாடுகளுக்குள்ள வேர்ல்டு கப் நடத்துகிறாங்களோ அதுபோல் கிளப்புக்குள்ளே வேர்ல்டு கப் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல் முறையாக நடத்தக்குள்ள என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த PSG அணி தான் ஜெயிக்கும்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய பெரிய கிளப்புகள் தான் விளையாடும். ஸோ சாம்பியன்ஸ் லீக்கே இந்த PSG வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளப் வேர்ல்டு கப்பையும் இந்த PSG தான் வின் பண்ணும் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. நான் கூட அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படியும் PSG தான் வின் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஏஐயிலே ChatGPTல நான் கேட்டேன் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு கேட்கக்குள்ள PSG தான் வின் பண்ணும். ஏன்னா அவங்களோட அட்டாக் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. ஈஸியாக எல்லா டீமையும் வின் பண்ணுவாங்கன்னு ChatGPTயே சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா செல்சான்னு ஒரு டீமு
அது வந்து வின் பண்ணணும்னு யாருமே நினைக்கல. நான் கூட நினைக்கல. ஏன்னா ஃபுட்பால வந்து நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நானே நினைக்கல. கடைசியில அந்த செல்சிங்கிற டீமு 3க்கு 0 அப்படின்னு அந்த பிஎஸ்ஜி டீமை வீழ்த்திடுச்சு. பார்த்துங்க. பிஎஸ்ஜியோட கோல் வந்து 0. செல்சியோட கோல் வந்து 3. யாருமே எதிர்பார்க்கல. எப்புட்றா இது ஒரு கோல் கூட அடிக்கல அந்த பிஎஸ்ஜி டீமு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு மிராக்கிள் நடந்தது போல இருந்துச்சு. ஸோ இதுலேட்டு என்ன தெரியுது? நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆஹா இவங்கெல்லாம் பெரிய ஆள், இவங்க வந்தாலே எல்லாருமே காலி, இவங்க நிற்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கால சூழ்நிலைகள் இடத்துக்கு இடத்துக்கு மாறுபடக்கூடியது. அதனால் பீகார் போல் தமிழ்நாட்டிலையும் நடக்கும், விஜய் வந்து 2% தான் வாக்கு வாங்குவார் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிறது மாரியே இல்லை. உண்மையிலே அந்த ஓட்டு இயந்திரம் கரெக்டாக இருந்து இவங்க நேர்மையாக எலெக்ஷனை நடத்தினாக்கா விஜய் மினிமம் 10% வாக்குகளாவது தமிழ்நாட்டில் வாங்குவார். மேக்சிமம் 20 வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேணா இந்த ஓட்டு இயந்திரத்தை இவங்க ஹைஜாக் பண்ணுறது மூலமாக வேணா விஜயை 2% வாக்குகள் வாங்க வைக்கலாம். அப்படி விஜய் தமிழ்நாட்டில் 2% வாக்கு வாங்குறாரு அப்படின்னாலே அங்கே ஏதோ குளறுபடி நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம இயல்பாக அந்த தொலைக்காட்சிகள்லாம் பார்க்குறோம். விஜய்க்கு வர வாக்குகளை நம்மளே ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு கூட்டம் வந்துட்டு இருக்குது. இதை ஈஸியாகவே ஜட்ஜ் பண்ணிடலாம். அதனால் என்னை கேட்டிங்கன்னா நம்ம வாக்கு சீட்டு முறையே திரும்ப கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த மக்களே சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க நவீன காலத்தில் அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த மக்கள் சொல்கிற பதில்கள் பார்த்தீங்கன்னா, வாக்கு இயந்திரத்தை நம்ம ஈஸியாக ஹைஜாக் பண்ணி நமக்கு மட்டும் ஓட்டு விழுகிற மாரி செய்ய முடியும். அதனால் வாக்கு இயந்திரமே வேணாம் அப்படின்னு வெளிநாடுகளெல்லாம் இந்த ஓட்டு சீட்டு முறை தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் ஏன் அப்படி கொண்டு வரல, எதுக்கு மாற்றினீங்கன்னு கேட்டால் இவங்க ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, இதை வந்து நம்ம எண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் ஜனநாயகம் நல்லா இருக்குன்னா ஒரு 2 நாள் கூட வேலை செஞ்சால் என்ன இப்போ குறைஞ்சிட போகுது? மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்குதுல்ல. இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து வாக்கு எண்ணிக்கைக்கு விடுங்க. எல்லாருமே கடன்னு வாக்குகளை எண்ணி சொல்ல போகிறாங்க யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் அது ஜனநாயகத்துக்கு நல்லதாக இருக்கும். இது போல் யாரையும் ஏமாற்ற முடியாது இல்லையா அந்த வாக்கு இயந்திரத்தை வச்சு. இப்போ அதில் என்ன திரும்ப செய்யலாம், இப்போ எந்த பட்டன் அழுத்தினாலும் நமக்கு எந்த பட்டன் அழுத்தினாலும் ஒரு கட்சிக்கு தான் வாக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாரி கூட நம்ம செட் பண்ணலாம். முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இயந்திரத்தில் இதெல்லாம் சாத்தியம்தான். அதனால தான் வெளிநாடுகளில் இந்த இயந்திர முறையே கிடையாது. பழைய காலத்தில் நம்ம பயன்படுத்த அந்த வாக்கு சீட்டு முறை தான் பயன்படுத்துகிறாங்க. உண்மையிலே வாக்கு சீட்டு முறை பயன்படுத்தி தமிழகத்தில் எலெக்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக விஜய் நான் சொன்ன சதவீதம், அதாவது குறைஞ்சபட்சம் 10% வாங்குவார், அதிகபட்சம் 20க்கு மேலே கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி 20க்கு மேலே வாங்குவார்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் விஜயோட நல்ல குணம்தான். பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ஒரு வில்லனை யார் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அரசர் பதவியை கொடுப்பன்ட்டு அந்த அம்மா சொல்லிவிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாகுபலி மக்களை காப்பாற்றுறதுக்காக போராடுவார். ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கேரக்டரு மக்களை கொன்னுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் பாகுபலி அந்த வில்லனை கொல்ல மாட்டார். இன்னொருத்தர் போட்டி போடுவார் பார்த்தீங்களா, அவர் பேர் வேறு மறந்துச்சு எனக்கு. அவர் தான் அந்த வில்லனை கொல்லுவார். அதனால் வில்லனை கொல்றவங்களுக்கு தானே அரசர் பதவி. ஆனால் அந்த ராணி வந்துட்டு கொன்னவருக்கு அந்த பதவியை கொடுக்க மாட்டாங்க. பாகுபலிக்கு தான் அந்த பதவியை கொடுப்பாங்க. அதுக்கு காரணமும் சொல்லுவாங்க, ஒரு அரசங்கிறவன் மக்களை கொல்லக்கூடாது, மக்களை காப்பாற்றணும், அவன் தான் உண்மையான அரசன், அதனால் பாகுபலியை தான் அரசராக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் அப்படி இப்படின்னு மாறி பாகுபலி மன்னராக மாட்டார். அந்த முடிசூட்டுற விழாவில் பார்த்தீங்கன்னா பாகுபலிக்கு தான் அதிக ஆதரவு இருக்கும். பாகுபலின்னு பேரை சொன்னதுமே மக்கள் ஆரவாரம் செய்வாங்க, அவரை தளபதியை அங்கீகரிப்பாங்க. அப்போது அரசனை கூட அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுபோல தான் தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலை இருக்குன்னா, மக்கள் விஜய் தான் முதல்வராக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. மற்ற கட்சிகள் அவரை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, சூழ்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. அந்த பாகுபலி படத்தில் அந்த வில்லன் கேரக்டர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் சூழ்ச்சி பண்ணி அரசர் பதவிக்கு வருவார் பாருங்க. அதுபோல் நிறையா சூழ்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் மக்கள் மனதில் விஜய் தான் நிலைத்து நிற்கிறாரு. அதுக்கு காரணம் விஜயோட நல்ல குணம். ஏன்னா இப்போ தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொள்ளையடிக்கிற தலைவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் விஜய் தான் மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்னை வளர்த்து விட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு சாகிறதுக்குள்ளே ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குன்ட்டு தான் வந்திருக்காங்க. உண்மையிலே அவர் வந்து
பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு வீட்டிலேயே உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன். தமிழ்நாட்டு மக்களை பயன்படுத்திக்கிட்டு ஜாலியாக பணம் சம்பாதிச்சுட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டாரு. இந்த இளைஞர்களெல்லாம் அம்போன்னு விட்டுட்டாரு, மக்களையும் அம்போன்னு விட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி அவர் உட்காரல. நான் வரேன், உங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்களே, என்னோடய காலம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு அரசியலுக்கு வந்துருக்கிறாரு. அதனால் பீகாரில் நடந்துச்சு, தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னா யாரும் நினைக்க வேணாம். விஜய் 2% தான் வாக்கு வாங்குவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷனு நேர்மையான முறையில் வாக்கு சீட்டில் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது 2% தாண்டி போயிட்டு இருப்பார், எங்கேயோ போயிட்டு இருப்பார் அவர். அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் மக்களே. சூழ்நிலைகள் என்றைக்கும் ஒரே மாதிரியே அமையன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. விஜய் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கிறதுலலாம் நான் போக விரும்பலை. விஜய் தொடர்ந்து அரசியல்லே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஏன்னா அவர் தொடர்ந்து அரசியலில் இருக்கிறதே ஆட்சியாளர்களை பயமுறுத்தும். அவரோட கேள்விகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மக்கள் எல்லாம் அவர் கேட்குற கேள்வி உண்மைன்னு நம்புறதுனால இந்த கேள்விகள்லாம் ஆட்சியாளர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த எலெக்ஷனில் விஜய் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கிறதுல நான் போக விரும்பலை. விஜய் கட்சி இந்த எலெக்ஷனில் போட்டிடுறதே தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.